தற்போதைய அண்மை செய்தி ஒன்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவரை பாகிஸ்தான் வீரர்கள் சிறைப்பிடித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். வீரர் ஒருவரை தற்பொழுது பாகிஸ்தானுடைய ரேஞ்சர்கள் கைது செய்து தற்பொழுது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக கான்ஸ்டபிள் பி.கே. சிங் 182வது பட்டாலியனை சார்ந்த BSF எல்லை பாதுகாப்பு படை வீரரான இவர் பிற்பகல் ஃபெரோஸ்பூர் எல்லைப் பகுதியில் தவறுதலாக எல்லையை தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றதாக கூறி அவரை கைது செய்து தற்பொழுது பாகிஸ்தானுடைய ரேஞ்சர் படைகள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவரை மீட்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில் இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு படையான BSF தற்பொழுது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஒரு பிளாக் பேச்சுவார்த்தை என அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு பேச்சுவார்த்தை தற்பொழுது அதிகாரிகள் மட்டத்திலான அந்த எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்திலான ஒரு பேச்சுவார்த்தையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானானது ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் அந்த இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு படையினுடைய அந்த சீருடையோடு இருக்கும் படங்கள் மற்றும் அவரிடம் இருந்த அந்த உடைமைகளையும் புகைப்படமாக எடுத்து இந்தியாவினுடைய அதிகாரிகளுக்கு பாகிஸ்தானுடைய ரேஞ்சர் பிரிவு என்பது அனுப்பியுள்ளது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாக எல்லை பாதுகாப்பு படையினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஃபெரோஸ்பூர் இந்தியாவினுடைய பாகிஸ்தான் எல்லையாக கருதப்படக்கூடிய ஃபெரோஸ்பூர் எல்லையில் இந்த ஒரு சம்பவம் பிற்பகலில் நடைபெற்றதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. சுசித்ரா, ஒருபுறம் உத்தம்பூர் பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையிலான அந்த துப்பாக்கி சண்டை நீடித்துக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் இரு நாடுகள் பரஸ்பரம் தங்களது உத்தரவுகளை ரத்து செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது. இந்த சூழல்ல தான் பரபரப்பான நிலையில தான் அனைத்து கட்சி கூட்டம் என்பதும் நடைபெற இருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்றைக்கு எடுக்க போகிற பல முக்கியமான முடிவுகள் என்பது என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கு சுசித்ரா? பல்வேறு அம்சங்களை இதில் நிச்சயமாக கருத வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மத்திய அரசு தற்பொழுது உள்ளது. மிக முக்கியமாக நேற்று அறிவிக்கப்பட்ட அந்த முக்கிய முடிவுகள், விசா ரத்து உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகளுடைய தாக்கம், அதன் பிறகு கூடுதலாக எடுக்கப்பட வேண்டிய ராணுவ நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த ஒரு முக்கிய ஆலோசனை தான் தற்பொழுது மத்திய அரசாங்கத்தின் கையில் உள்ளதாக கூற முடியும். ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், பிரதமர் மோடியாக இருக்கட்டும், தகுந்த பதிலடி என்பது இந்தியாவின் சார்பாக வழங்கப்படும் என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒரு ராணுவ தாக்குதல் என்பது பாகிஸ்தான்